நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் ஐயா நம்மோடு இருக்கிறார். அவர் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தேமுதிக ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு தற்பொழுது தன்னுடைய கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க. திமுகவுடன் முதல் முறையாக இணைந்திருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஒரு அரசியல் விமர்சகரா? அதாவது தேமுதிக வந்துங்க 2 அணிகிட்டயும் பேசிட்டு இருந்தாங்க மாறி மாறி. அவங்கள பொறுத்தவரையில சட்டமன்ற தொகுதிகளை விட மாநிலங்களவைக்கு யார் அனுப்புறது அப்படின்றது தான் ஒரு சீட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அதிமுகல போன முறை வாக்குறுதி கொடுத்து அது நிறைவேற்றலைன்னு அவங்களுக்கு ஒரு புகார் இருந்தது. அது மேல அவங்களுக்கு மன வருத்தம் கூட இருந்தது. பொது வெளியில சொன்னாங்க. அதை சரி பண்றதுக்காக தான் எடப்பாடி இந்த முறை தருகிறேன்லாம் எழுதி கொடுத்திருந்தாரு. பட் இருந்தாலும் அந்த கட்சிக்கு நிதி நெருக்கடி கழுத்தை நெரிச்சதாகத்தான் தகவல்கள். குறிப்பா அந்த விஜயகாந்துடைய ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் கல்லூரி எல்லாம் பெரிய கடன்ல போயிட்டு அதை விற்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு அந்த விற்பனைக்கு ஏவா வேலு அமைச்சர் தான் ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்காரு. அப்பவே சொன்னாங்க, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சொன்னாங்க திமுக பக்கம் தான் அவங்க போவாங்க. ஏன்னா ஏவா வேலு தான் மீடியேட் பண்ணி பர்ச்சேசரை இந்த காலேஜுக்கு வாங்கி ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. இது ஏதோ கோட்பாடு ரீதியா சித்தாந்த ரீதியா அப்படிலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது பியூர்லி கன்வீனியன்ஸ் தான். அதாவது எனக்கு நீங்க ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்கணும், ரெஸ்பெக்டபிளா சில எம்எல்ஏ சீட்டை கொடுக்கணும், சொல்லலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பணமும் கொடுக்கணும், தேர்தல் செலவுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும். இந்த பேரம் படிந்ததால் திமுகவோட இன்றைக்கு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த பேரம் வேற மாதிரி படிஞ்சிருந்தா அதிமுக, அதாவது கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்னா நீங்க நினைவு பண்ணீங்கன்னா இந்த கட்சியை விஜயகாந்த் அவர்கள் துவக்கியதே திமுகவை எதிர்த்து தான். திமுகவினுடைய அலங்கோல ஆட்சி, அதனுடைய தவறான கொள்கைகள், குறிப்பா அவரை பர்சனலா பாதிச்ச விஷயம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கனவு கண்டு கட்டினதுதான் அந்த கல்யாண மண்டபம் கோயம்பேடுல. அதை அப்போது டி.ஆர். பாலு மத்திய அமைச்சராக இருந்து இவர் திமுகவை எதிர்க்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக, இப்ப நீங்க பெரம்பூர் ஸ்டேஷன்ல போய் பிரிட்ஜை பாருங்க, ஓவர் பிரிட்ஜ் 7 கோணலா இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு வரும். ஏன்னா செங்கை சிவம் எம்எல்ஏ திமுக பிரமுகர்கள் எல்லாம் அவங்கவுங்க ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக அந்த மாதிரி வளைச்சு வளைச்சு கட்டி இருக்காங்க. ஆனால் அன்றைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா அடமெண்டா, இல்ல நாங்க இது போதாகணும், பொது நலனுக்காக நீங்க விட்டு கொடுத்தாகணும், அவருடைய மண்டபத்தை கூறு போட்டு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. அதனால பர்சனலி he was injured. அது தவிர்த்து இருக்க முடியும். இவங்க எவ்வளவு பேருக்கு என்னெல்லாம் பண்றாங்க திமுக ஆட்சியில அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா விஜயகாந்தை பனிஷ் பண்ணோன்றதுக்காகவே அவரை அந்த மாதிரி பண்ணாங்க. அடுத்தது தேர்தலில் அவர் எதிர்த்து நிற்கும் போது திமுக ஆட்கள் அவங்க விமர்சனம் அரசியல் ரீதியா பண்ணா கூட புரிஞ்சுக்கலாம், நியாயம்தான். ஆனா சினிமா காமெடி நடிகர் வடிவேலுவை கொண்டு கேவலமாக அருவருக்கத்தக்க முறையில ஆபாசமான தாக்குதலை தொடுத்தாங்க. அது எப்படி பிரேமலதா இதெல்லாம் மறந்துட்டாங்க? இதெல்லாம் மறக்க முடியுமா? இந்த மாதிரியான, அதாவது அரசியல்ல யார் வேணாலும் கூட்டு சேரலாம். நிரந்தர பகைவர்கள் இல்ல, நிரந்தர எதிரிகள் இல்ல. ஆனா வேறு எந்த கட்சியாவது தேமுதிக தலைவரையும் அவருடைய அந்த வாழ்க்கையையும் இவ்வளவு கேவலமா பேசி இருக்குமா, ஏசி இருக்குமா பொது வாழ்க்கையிலன்னு எனக்கு நினைவுக்கு இல்ல. பிரேமலதா கன்வீனியன்ட்டா அதெல்லாம் மறந்துட்டு பதவி கிடைக்கிற இடம் சொர்க்கம், பணம் கிடைக்கிற இடம் கூட்டணின்னு போயிட்டு இருக்காங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கும் போதே, மக்கள் நல கூட்டணி நிற்கும் போதே அவங்களால ஒரு இடத்துலயும் ஜெயிக்க முடியலைங்க. அவங்க கடந்த 10 வருஷமா ஒரு சட்டமன்றத்துல ஒரு தொகுதியில கூட அவங்க வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லைங்க. அவங்களுடைய கடைசியா கிடைச்ச தகவலின்படி 0.5 1/2% ஓட்டு தான் அவங்களுக்கு இருக்கு. அது கூட இன்னைய தேதியில இருக்குமா? ஏன்னா இவங்க நடத்தின
கட்சியினுடைய நடவடிக்கை பல பேர் மனம் உடைந்து போயிருக்காங்க. கேப்டனுக்காக கட்சியில இருந்தவங்க, கேப்டனுக்காக ஓட்டு போட்டவங்க யாரும் இன்னைக்கு இவங்களுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய பொது வழியில இவங்க பிஹேவியரே ஒரு மாதிரி ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, ஒரு மகாராணி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு கட்சியின் தலைவி மாதிரியோ கேப்டன் மாதிரி அன்புள்ளத்தோட எல்லாம் தொண்டர்கள் கிட்ட பண்றதில்லை. இவங்க ரொம்ப கமாண்டிங்கா பண்ணாங்க. அதனால அந்த கட்சி வந்து கலகலத்து போச்சுங்க. அது ஒரு இப்ப லெட்டர் பேட் கட்சி மாதிரி தாங்க. அது ஆக்சுவலா 0.5% கூட இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு. ஆனா இது இந்த கட்சியை கூட வலிய போய் முதல்வர் ஏவா வேலுதான் இன்னைக்கு அதுக்கு பெரிய மாலை மரியாதை போட்டு வரவேற்கிறார்கள் என்பது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. 2 விஷயம் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தேமுதிகவை இன்னைக்கு திமுக அப்படியே யானைக்கு மாலை போட்டு வரவேற்கிற மாதிரி வரவேற்பது காரணம், இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியும் 500 ஓட்டு 1000 ஓட்டுல வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படலாம் விஜய் அரசியலுக்கு வந்ததால. கடைசி தேர்தல் அப்படிதானே நடந்தது. எதையுமே விட்டு வைக்க வேணாம். நோ ஸ்டோன் அன்டர்ன்டுவாங்க ஆங்கிலத்துல. அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போடுப்பா, சிறு துரும்பும் பல் குத்த உதவும் சொல்லி இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு மீண்டும் வர வேண்டும் என்ற தவிப்பில் திமுக இன்னைக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு இருக்குது. அதுலதான் ஒண்ணு இவங்களை கூப்பிட்டு வந்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பி பிளான்ல இது ஒண்ணு வருதுங்க. ஏற்கனவே காங்கிரஸ் நாளைக்கோ நாளை மறுநாளைக்கோ அது தாவேகாவோடு போயிடுச்சுன்னா அந்த இடத்த இட்டு நிரப்புவதற்கு சில பேரை பள்ளம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மண்ணை தூக்கி போடணும் இல்லையா? அதனால அவங்க பி பிளான்ல வச்சிட்டு இருந்ததுதான் இந்த தேமுதிக. அது அதுக்கும் தயாரா இருக்காங்க. காங்கிரஸ் போனா எப்படி அந்த இடத்த ஃபில்அப் பண்றதுன்னு. ஸோ இது திமுக கூட்டணி பலமாயிருப்பதாக ஊடகங்கள் சித்தரித்தாலும் அது எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை தேமுதிகவை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு பாருங்க, கனிமொழி, உதயநிதி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏவா வேலு, சேகர் பாபு. அதாவது வந்து ஏற்கனவே நான் ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன், விஜய் கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னால மேனேஜரா இருந்த ஒருவர் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் நீதி மைய வேட்பாளராக கமலஹாசன் கட்சியில போட்டி போட்டவரு. அவரு வந்து சமீபத்துல சேரும்போது ஊடகங்கள் எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணாங்கன்னா, முன்னாள் மேனேஜர்னு சொன்னாங்க. ஏங்க, கடந்த முறை மக்கள் நீதி மையத்துல சட்டமன்ற வேட்பாளரா நின்னால அந்த கட்சியில இருக்கிறாரு திமுகவுக்கு வந்தாருன்னு சொன்னது தானே யதார்த்தம். அப்படி சொல்ல 15-20 வருஷத்துக்கு முன்னால மேனேஜரா இருந்தவராம். இப்ப விஜய் கிட்ட இருந்து ஒரு ஆள் வந்தான்னு போகஸா காட்டுறதுக்காக திமுக அவரும் சீஃப் மினிஸ்டரே வந்து பக்கத்துல உட்கார வச்சது, இதெல்லாம் பண்ணாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ தேமுதிகவோட கூட்டணி ஏற்பட்டிருப்பதால் திமுகவுக்கு மிகப்பெரிய அரசியல் லாபம்லாம் வரும்னு அவங்களும் நம்ப மாட்டாங்க, நாம யாருமே நம்ப முடியாதுங்க. ஏன்னா அது வந்து ஸ்பென்ட் ஃபோர்ஸ் தாங்க. பட் என்னன்னா, எங்களை நோக்கி புதிய புதிய கட்சிகள் வருகிறார்கள், நாங்க எங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, நாங்க தான் ஜெயிக்க போறோம்ன்ற ஒரு மாய தோற்றத்தை பொது வெளியில காமன் ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, மதில் மேல் பூனை, அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்றதுக்காக இந்த நெரேட்டிவ் செட்டிங்காகனா இது பயன்படலாமே ஒழிய, களத்துல வந்துங்க திமுகவுக்கு எதிராக கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில, குறிப்பா பெண்கள், இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மத்தியில இருக்குங்க. இத வந்து அவங்க இந்த மாதிரி சில மாய தோற்றங்களை ஏற்படுத்தி அதை மாத்திரலாம் நினைக்கிறதுன்றது அவ்வளவு சீக்கிரமா அது ஒண்ணும் சரியாவாதுங்க. அதுவும் இந்த காங்கிரஸோட கூட்டணி இழுபறியா இருக்கிறதும், அது ஒருவேளை நாளை மறுநாள் அவங்க தெளிவா இருக்காங்க. காங்கிரஸ் வந்து ரொம்ப டைட் லிப்டா இருக்காங்க. அன்னைக்கு கேசி வேணுகோபால் அவங்க ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் கூட நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பளிச்சுன்னு பதில் சொல்லியிருக்கலாம். தாவேகாவோட நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு கூட்டணி வரப்போதா அப்படின்னு கேட்டா, நாங்க எங்க அங்க போறோம், நாங்க திமுக கூட்டணியில இருக்கிறோம், நாங்க அதுக்குதான் குழு அமைச்சிருக்கோம், எங்கள் கூட்டணி திமுகவோட தான் இருக்கும்னு ஒரு நிமிஷம் பதில் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் வந்து உங்க கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்ட்டு கடந்து போயிட்டாரு. அதே போல கூட்டணி குறித்து ஆதரித்தோ எதிர்த்தோ யாரும் பேசக்கூடாது பொது வெளியில தான் சொன்னாங்க. சோ கூட்டணி குறித்து ஆதரித்தோ ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு நிலை எடுக்கல. ஆனா செல்வ பெருந்தகை
அடுத்த முதல்வர் வந்து ஸ்டாலின் தான் சட்டமன்றத்துல நேத்து கூட பேசிட்டு இருக்காரு. அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா காங்கிரஸ் தலைமை ஒண்ணு கருத்துன்னு அவர் வேணுகோபால் சொன்னது சென்னையில சில தினங்களுக்கு முன்பு, இந்த கூட்டணி விவகாரம் பற்றி எதிர்ப்பாவோ ஆதரவாவோ யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. முடிவு எடுக்கிற வரையில் அந்த முடிவை கூட காங்கிரஸ் ஹைகமாண்ட் தான் எடுக்கும், அதை நாங்க அறிவிப்போம், எல்லா கருத்தையும் நாங்க கேட்டுக்கிட்டோம்னு சொன்னாங்க. மத்தியில மோடிக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கணும்னா 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணும். அதனால எந்த நேரத்திலையும் தாவேகா கூட காங்கிரஸ் போச்சுன்னா அது சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலையை கொண்டு போய் சேர்க்கும். அதனால கண்டிப்பா போகாதுன்றது எங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளருடைய அனுமானமா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கலாம். அதாவது ஐ அக்ரி டு டிஸ்அக்ரி வித் யூ. அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது ஸ்டாலின் பண்ணணும்னு பேசுறாங்க சில பேரு, மம்தா பானர்ஜி தலைமை தாங்கணும்னு பேசுறாங்க. இது வந்துங்க, இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி ரசிச்சிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 99 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையில விரிந்து பறந்து இருக்கிற ஒரு தேசிய கட்சி இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க வேணா 20 எம்பியை வச்சிட்டு இருக்கிற திமுகவோ 22 எம்பியை வச்சிட்டு இருக்க இன்னொரு கட்சியோ தலைமை தாங்கணும்னு சில பிராந்திய கட்சிகள் சொன்னா அதை வந்து காங்கிரஸ் கட்சி ரசிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் இல்லாமல் இந்தியா கூட்டணி இல்லைங்க. காங்கிரஸ் தான் பல்கரம். இவங்கெல்லாம் சும்மா உதிரிகள் தான், உதிரி பாகங்கள் தான். உதிரிகள் இல்லாமல் அந்த மெயின் பாடி போயிடும். இந்தியா கூட்டணி பாஜக எதிர்ப்பு என்றாலே காங்கிரஸ் தாங்க. திமுக பாஜகவோட கூட்டணி வச்சு இல்லையா? மம்தா பானர்ஜி பாஜகவோட கூட்டணியில இல்லையா? விசிக திமுக பாஜக கூட்டணியில இல்லையா? விடுதலை கட்சி இன்னைக்கு பேசுறாரு உத்தவ் தாக்கரே. இல்ல, உத்தவ் தாக்கரே வந்து அவரு வந்து சிவசேனா கட்சி பாஜகவோட குடி வாழ்ந்தவங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை தாங்கணும்னு காலங்காலமா 1925 என்னைக்கு RSS உருவானதோ, என்னைக்கு ஜனசங்கம் உருவானதோ, பாரதிய ஜனதா கட்சி உருவானதோ, அதை தொடர்ச்சியாக அதன் மதவாதத்தை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு தான் இந்தியாவில பாஜக எதிர்ப்பு கூட்டணிக்கு தலைமை தாங்குற தகுதியும் திறனும் இருக்குதுன்றது நாட்டு மக்கள் நினைப்பாங்க. ஸ்டாலின்னா ஸ்டாலினை கும்மிடி பூண்டிக்கு வெளியே யாருக்கு தெரியும்? இவர் எந்த மொழியில பேசுவாரு? முதல்ல மற்ற கட்சி தலைவர்கள் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் பேசணும்னா, இப்ப நிதிஷ்குமார் ஆசைப்பட்டாருன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அவரு வந்து இந்திக்காரரு, அது மட்டும் இல்ல ஆங்கிலம் ஃப்ளூயண்டா பேசுவாரு, ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், பல முறை முதலமைச்சர் இருந்தவர். அவருக்கே தலைமை பதவி கொடுக்கலன்னா கோச்சுக்கிட்டு அவரு நேரா NDAக்கு போனாரு. அவரு தான் சொன்ன போனா இந்தியா கூட்டணிக்கு விதை போட்டவரு. அவருக்கே அங்க கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஸ்டாலினுக்கு கொடுக்கணும்னு மணிசங்கர் ஐயர், அதை நான் வழிமொழிகிறேன்னு விடுதலை சிறுத்தை திருமாவளவன், அவருக்கு எத்தனை எம்பிங்க இருக்காங்க, அவரோட சேர்த்து இன்னொருத்தர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணா இங்க ஒன்னா அவருக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு 10-15 தொகுதிகளை திமுக கிட்ட போட்டியிட கேட்டு வாங்கறதுக்கு அது உதவலாம், குஷிப்படுத்தலாம். ஸ்டாலினுக்கு நம்மள பரவாயில்ல, அடுத்து பிரதமர் வேட்பாளரை கூட அவரை சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து ஜெயலலிதாவை சொல்லீங்களா? அப்போ என்ன பண்ணோம்? ஜெயலலிதாவை சொன்னதும் அதெல்லாம் சிரிப்புக்கிடமான விஷயங்க. How can a party which has 20 MPs, 15 MPs can hold the country? அதெல்லாம் வந்துங்க அவங்கவுங்க ஆசைக்கு சொல்லிக்குவாங்க. பிரதமர், அடுத்த பிரதமர்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க எல்லாரையும். ஆனா அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க இந்தியாவில வந்துங்க. இந்தியா என்பது ஒரு பன்முகம் கொண்ட நாடு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியன், பிகாஸ் யூ ஆர் எ ஜேர்னலிஸ்ட், நான் சொல்றேன். நேத்து கூட ஒரு பேட்டியில நான் சொன்னேன், டிஎம்கே இஸ் எ லயபிலிட்டி ஃபார் காங்கிரஸ் அவுட் சைட் தமிழ்நாடுங்க. நீங்க இன்சைட் தமிழ்நாடு உட்காந்துட்டு பாக்குறீங்க, ஆனா அவுட் சைட் தமிழ்நாடு, பர்டிகுலர்லி வட மாநிலங்கள்ல திமுகவோடு காங்கிரஸ் இருப்பதால் அதற்கு மிகப்பெரிய சேதாரத்தை, இழப்பை அரசியல் ரீதியா பாஜக உருவாக்குகிறது. தேமுதிகவை இணைச்சிருக்காங்க. சமீபத்துல தேமுதிகவுடைய அலுவலகத்துல விருப்ப மனு கூட வாங்கறதுக்கு ஆள் வராம காலியா இருந்ததா செய்திகள் பார்த்தோம். அதையும் மிரட்டல் கூட விடுத்தாங்க.
இந்த சூழ்நிலையில அந்த கட்சிய வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா, இவர் மீதான ஒரு அனுதாப ஓட்டுகள்லாம் விழும். குறிப்பா சொல்லணும்னா, விஜயகாந்தான அனுதாப ஓட்டுகள்லாம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி அந்த 500 ஓட்டுக்கள் கிடைச்சிச்சுன்னா வெற்றி பெறலாம். ஆமா சார். லாஸ்ட் டைம் இவங்க வின் பண்ணது பல தொகுதிகள்ல வெறும் 500ல இருந்து 5000 ஓட்டுகள் தான் வாங்கி, பெரிய 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க. டி நகர்ல 136 சம்திங் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. சோ இதுதான் இப்ப கேம் பிளேயரா இருக்கமா? அதாவதுங்க, விஜயகாந்த் மேல மக்களுக்கு நல்ல எண்ணம் உண்டு, மதிப்பு உண்டுங்க. அது நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். அதுக்கு சாட்சி அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துல சென்னையில லட்சக்கணக்கில் திரண்டவர்கள் தான். அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு உதவி இருக்காரு, நல்ல மனிதர் அவர். ஆனா அது அப்ப இமிடியேட்டா ஏதாவது வந்து இருந்ததுன்னா ஓரளவுக்கு நீங்க சொல்ற அந்த சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்ப பல வருஷம் ஆயிடுச்சுங்க, ஆண்டு கணக்குல ஆயிடுச்சு. அதனால அவர் நல்லவர் தான்பா. ஆனா அவருக்கு கொடுமைப்படுத்தின, கேவலப்படுத்தின திமுகவோட போய் இந்த அம்மா சேர்ந்துடுச்சேன்னு தான் உண்மையான விஜயகாந்த் ஆதரவாளர்கள், நண்பர்கள், அவரை நேசிக்கிறவங்க எல்லாம் தே வில் பிட்டி ஃபார் திஸ் பார்ட்டி. இந்த கட்சி இப்படி ஆயிடுச்ச, போய் திமுக கிட்ட போய் சேர்ந்துடுச்ச. அவங்களுக்கு ஞாபகம் வரும் வடிவேல் என்னெல்லாம் பேசினாரு, திமுகவினர் எப்படி அந்த மண்டபத்தை இடிச்சாங்க, எப்படி அவருக்கு தொல்லை கொடுத்தாங்க விஜயகாந்த். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, இப்ப மற்ற கட்சிகள் வந்து போட்டியாளர்கள்லாம் அதை இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்கல்ல சமூக ஊடகத்துல, என்னெல்லாம் பேசினாங்க, எப்படி எல்லாம் அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்கன்னு. அதனால உண்மையான விஜயகாந்த் மேல இருந்த அந்த அனுதாபம் என்பது இந்த அம்மா கெடுத்துட்டாங்க. திமுகவை தவிர எங்க போனாலும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. திமுகவோட போய், ஏன்னா பாருங்க 16ல இருந்து இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 வருஷம் இருக்கு. அப்ப திமுகவுல போய் இவங்க சேர்ந்ததால அதையும் இழந்துடுச்சு. இப்ப அதுக்காக கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பான். இப்ப அதையும் இந்த அம்மா இழந்துடுச்சு. திமுகவுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. அதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். பல்வேறு விஷயங்கள மிக தெளிவாக நியூஸ் டுடே தமிழுக்கு சொன்னமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கள தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்கள தொடர்ந்து பாருங்கள்.